வணக்கம் நேயர்களே. இப்போ பரவலாக பேசப்படக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துக்கு வர இருந்த ஒரு தென்கொரிய நாட்டின் தொழிற்சாலை அப்படியே இங்கேருந்து ஆந்திரா பக்கமா ஓடிடுச்சு. இத பத்தி நேத்து தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காட்டமாக பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கம்பெனியோட பேர் ஹுஸ்யாங்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி. அந்த ஹுஸ்யாங் கம்பெனி 1720 கோடிய தமிழ்நாட்டில் அதுவும் தூத்துக்குடியில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே ஒரு ஃபுட்வேர், அதாவது காலணிகள் செய்யலாம், அப்புறமா விளையாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ்லாம் இருக்கு இல்லைங்க, இதெல்லாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பிளான்ட்டை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்ததா நம்ம தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் இப்படி ஒரு அறிக்கையை விட்டார். இதனால் ஒரு 17,000 20,000 பேர் அவங்களுக்கு இங்கே தமிழகத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு, வேலை வாய்ப்பு அந்த மாவட்டத்தில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா சொன்னார். இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது நவம்பர் 14, 15 அன்னைக்கு நம்ம ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு கூட்டமைப்பு மாநாடாட்டம் அங்கே கலந்து கொண்ட அந்த ஹுஸ்யாங் நிறுவனம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லப்பட்ட டிஆர்பி ராஜா சொன்ன அந்த தொழிற்சாலையை அங்கே ஆந்திரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய குப்பம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் அங்கே தான் அந்த அந்த ஊரில் தான் இந்த நிறுவனத்தை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா, அங்கே தான் பண்ண போகிறதா அவங்க ஒரு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கணும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய கேள்வியாக இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு தொழிற்சாலை இங்கே வருதுன்னா, இங்கே வரக்கூடிய தொழிற்சாலை இங்கேருந்து வேற ஒரு மாநிலத்துக்கு போகுதுன்னா, அது கண்டிப்பாக நம்ம மாநிலத்துக்கு, அந்த மாநிலத்துக்கான பொருளாதாரம், அதாவது வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் வராமல் போயிடுச்சுன்னா, அந்த வரி, நமக்கு அது மூலமாக வரக்கூடிய வருமானம், அதன் மூலமாக வரக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டம் எல்லாமே வேறொரு மாநிலத்துக்கு பறி போயிடுச்சுன்னா அது ஒரு பெரிய பாதிப்பாக மாநிலத்திற்கும், அந்த மாநிலத்துக்கே ஒரு வெட்கக்கேடாயிடும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது இல்லாமல் நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, முன்னாள் பாஜக தலைவர், தமிழக பாஜக தலைவர், அவரும் இதை வெட்கக்கேடு, இவங்களுக்கு திராணி இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஏன் இப்படி பேசுறதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்னா, ஒன்று இவங்க நிறுவனம் ஆரம்பிக்கிறதா இருந்தால், ஒன்று அங்கே ஏதாவது யாருன்னா நமக்கு இன்னும் தெளிவாக தெரியல, ஒரு கம்பெனி வர்றதா இருந்து ஒரு கம்பெனி இங்கேருந்து போகக்கூடியதாக இருந்துச்சுன்னா, ஒன்று இங்கே வளம் சரியில்லாமல் இருக்கும், அந்த இடத்துல சரியான நீர் வளமோ இல்லை அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எதுவும் கிடைக்காத மாதிரி இருக்கும், இல்லைன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோ இல்லை ரவுடிசமோ எதனா கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களால அதை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓட வேண்டியதாக இருக்கும். இல்லை இங்கே ஆரம்பிக்கணும்னா லைசன்ஸ்க்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி அரசு துறை அதிகாரிகளோ இல்லை அரசியல்வாதிகளோ யாராவது மிரட்டி காசு கேட்டிருந்தா, அப்படிப்பட்ட சூழலை தான் ஒரு நிறுவனம் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதா இருந்தது. வேறொரு மாநிலத்துக்கு ஓடி போகிறதுக்கோ இல்லை பயந்து தெரிச்சு அடித்து ஓடி போகிறதுக்கோ காரணமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துடைய 1.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறமா இந்த ஐஃபோனுடைய 4000 கோடி ப்ராஜெக்ட்டு, இதுவும் வெளியூருக்கு தான் போச்சு, வரதா இருந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா பார்க்கும்போது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி ஒரு கான்ட்ரவர்சியில் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் சிக்கியிருக்கு. இப்படியெல்லாம் பார்க்கும்போது திமுகவுடைய செயல்பாடுகளில் எங்கேயோ ஒரு இடத்துல குறை இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதை தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு தெரியாமல் ஒரு நிர்வாகம் நடக்குதா அப்படின்ட்டு எதிர்கட்சியினர் ஒரு கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது போகிறத குறைக்கு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஏஐ ஹப்பு, அப்புறம் மைக்ரான் செமிகண்டக்டரு, லென்ஸ்கார்ட்டு, அமாரா ராஜா, ஏர்டெல் எனர்ஜி, இந்த மாதிரி பல கம்பெனிகள் தமிழ்நாட்டில் வரதா இருந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வேறு மாநிலத்துக்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக அரசு, அதாவது திமுக
தலைமையில இருக்கக்கூடிய தமிழக அரசுல எங்க கோளறுபடி இருக்கு? ஏன் இங்க வந்து தொழில்சாலைகள், அதாவது வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ல வரக்கூடிய தொழிற்சாலைகள் இங்க வந்து பயந்து போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை, மற்ற தலைவர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் கேள்வி எழுப்புறாங்க. இதுவும் இவங்க மட்டும் இல்லாம சில அரசியல் வல்லுநர்கள்லாம் கூட இது சம்பந்தமா கேள்வி எழுப்புறாங்க. பட் இதுக்கு திமுக அரசு என்ன சொல்ல போகுது அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. பட் இது தொடரும் பட்சத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய 2026ல நடக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் திமுக தலைமை, அதுவும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கவனம் செலுத்தி ஊழல் நடக்கக்கூடிய இடத்தில் அவங்க வந்து கவனம் செலுத்தி அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். அதே சமயத்தில் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இங்கேருந்து ஏன் வெளியூருக்கு போகிறாங்கன்றது அதை ஆய்வு செய்தாங்கன்னா 2026ல் அவங்க ஏதோ ஓரளவுக்கு ஓட்டாது வாங்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய பின்னடைவாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. நன்றி நேயர்களே.